என்னோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரே கவலை, நான் வந்து சிக்கன் செய்ய போகிறேன். என்ன அப்பப்போ தலைச்சொலி மூக்கணும் உண்டு, அவ்வளோதான். என்ன இது? இது பூ, அன்னாச்சி பூ. அன்னாச்சி பூவாடா? லவங்கப்பூ. அடே லவங்க பூவாடாது. இது ஜாதி பூவாடா. அப்புறம் என்னது இது? இது பேரு என்னடா இது? என்னடா பண்ணி வச்சிருக்க சிவா? வணக்கம் guys, welcome back to brand new. இங்க பாரு பிரசன்யா, நான் டென்ஷன் ஆயிடுவேன் எப்போ பார்த்தாலும் பிரசன்யா சிவா. வெல்கம் பேக் டு brand new வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? பிரசன்யா சிவா சேனல்ல வெறித்தரமா வீடியோ போட்டு இந்த எடிட்டர் சிவா vlogs மறந்துட்டா. ஆமா, இப்பதான் வந்து எடிட்டர் சிவா vlogs வந்து கண்ணு தெரியுது. நான் என்னதான் கிரியேட்டிவா போட்டாலும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. அப்படிலாம் கிடையாது, அவங்கலாம் நடத்துவாங்க. நீங்க கடமையை செய், பலனை எதிர்பார்க்காத. அப்ப மாச கடைசியில நீ சம்பளத்தை எதிர்பார்க்க மாட்டேல. ஓகே गाइस, இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, என்னோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரே கவலை. என்னன்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை ஷூட் இருந்ததுனால நாங்க நான்வெஜ் சாப்பிடலையா, அதனால எனக்கு கறி சாப்பிடணும் போலியே இருக்கடா அப்படின்னால, அதனால என் கையால நானே உனக்கு சமைச்சு. என்ன இது? சொல்லு ஒழுகு. ஆமா गाइस, ஒரு வாரம் கறி சாப்பிடலனாலும் ஆயிடுது. பரவாயில்ல, உன்னை நீயே நாயினும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால உனக்கு ஒரு விருதுகள் வழங்கப்படும். ஓகே, ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ. ஸோ இன்னைக்கு வந்து நான் வந்து சிக்கன் செய்ய போகிறேன். பிரச்சனையா மட்டன் இல்லையா? மூடி பேரு எனக்கு பேர் மட்டன் கடைக்கு போகணும்னா பிரச்சனையை வாங்க அடகு வச்சுட்டு தான் வரணும். அந்த அளவுக்கு ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ சிக்கன் தான் நம்ம வந்து வாங்க போகிறோம். இந்த வெயிலுக்கு சிக்கன் சாப்பிட்றது தப்பு தான், என்னன்னு கொஞ்சமாக சாப்பிட்றது தப்பு கிடையாது. சும்மா 2 பேர் இருக்கறனால 100 ரூபாய்க்கு மட்டும் எடுத்து சாப்பிடு. சரி பிரச்சனை, எனக்கு ஒரு டவுட்டு. இந்த மலை எப்போ வேற இடத்துக்கு நகரும்? எனக்கு தெரிஞ்சு இவ இங்கே வீடியோ எடுக்கும்போது அது உள்ளே போயிடும், உள்ள வீடியோ எடுக்கும்போது இது இங்கே வந்துடும். நான் இங்கே வீடியோ எடுக்கும்போது இது வந்து இப்படி போயிடும், தள்ளிடும். அப்புறம் நான் இங்கே வீடியோ எடுக்கிறேன்னா அது அப்படி போயிடும். அவ்வளவுதான் गाइस. யாராவது வந்து ஐயோ வேணாம் சொல்லு யாராவது வந்து சொல்லு. துணியை வந்து ஈஸியா மடிக்கிறதுக்கு எதனா ஒரு ஐடியா. நான் இன்னைக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன்னா நீ வந்து மடிப்பியா? ஓகேவா? டீலா? நானும் பக்கத்துல நிப்பேன். எதையாவது போட்டு நான் என்ன தெரிய போட போறேன், அளவு தெரியாம போட்டு. என்ன அப்பப்ப தலைச்சொலி மூக்கணும் உண்டு, அவ்வளவுதான். ஓகே गाइस, வாங்க நம்ம சிக்கன் எடுக்க போவோம். இன்னொரு கவனிச்சிங்களா, ரொம்ப நாள் கழிச்சு நாங்க சேம் ட்ரெஸ் கோடு. இதுதான் கப்புள் கோல்ஸ் ரொம்ப வருஷம் கழிச்சு பண்ணிருக்கோம். லவ் பண்ணுங்கறத விட கல்யாணம் பண்ண புதுசுல ஒரே கலர் Dress. மெச்சூரிட்டி வந்துருச்சு பிரசன்யா. நம்ம அங்கிள் மெச்சூரிட்டி வந்துருச்சு. நிறைய பேர் இல்ல சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. இன்னைக்கு வந்து நிறைய ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோமா, அதுக்காண்டி சேமா ட்ரெஸ் கோடு அப்படியே வரிசையா வந்து வீடியோ எடுக்கு. இனி வந்து பாருங்க, எடிட்டர் சிவா சேனல்லையும் பிரசன்யா சிவா சேனல்லையும் ஒரே ஷார்ட்ஸா வந்து கூடிய போது நான் ஆடி வேற இருக்கேன். இதுல அத நம்ம வந்து பாப்போம். டான்ஸ் வீடியோ गाइस, இது ஒரு டான்ஸ் வீடியோ. கை வலிக்குது. பிரச்சனையா, வேலைக்கு நம்ம திங்கிறோமோ இல்லையோ. எங்க இருக்கு ஃபீட் டப்பா? எங்க இருக்கு? ஐயோ, ஃபீட் தீந்து போறதே, பசிக்குமே. இந்த பியூர் பெட் இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்கு. ஃபீட்லயே வந்து இருக்கிறதுலயே ஹை ரேஞ்ச், அதாவது விலை அதிகமா இருக்க விஸ்கஸ், அதுதான் பிடிக்கும். கருவாப்பையா எங்க? இவன் கூட பிறந்தவன் வந்து உள்ள இருக்கான். ஸ்கிப்பிங் கயிறுல வாங்கியிருக்கா. கம்பெனி ரகசியமா? என்னைக்காச்சும் நீ மேல இருந்து பொத்துக்கிட்டு வர போற பாரு. பிரச்சனையா, வெற்றிகரமா வாங்கியாச்சு. இனி சமைக்க வேண்டியது. गाइस, இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன், எங்கேயுமே சிக்கன் கிடைக்கல. ஆமா, திருப்பூர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா 10 மணிக்கு போனாலும் சிக்கன் கிடைக்கும். அதுக்கப்புறம் இங்க இருந்து ஒரு 4-5 கிலோமீட்டர் தள்ளி போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். அதுவும் கடை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க, ஆனா கடையில கோழியும் இருக்குது. அப்புறம் எதுக்கு கடையை ஓபன்? எனக்கு தெரிஞ்சு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல கோழி வெட்ட மாட்டாங்க நினைக்கிறேன். ஏன் கோழி செத்து போயிருமா? ஓகே गाइस, இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். இந்தாங்க சிவா, உங்களோட பொறுப்பு, நீங்க சமைச்சா. இதுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னா, சிக்கன் இருக்கு, அதுக்கப்புறம் மளிகை சாமான் இருக்கு. गाइस,
இவன் பண்றது என்ன மாத்தியமா இருக்கு? என்ன பண்றேன்? வின்னர் படத்துல எலும்புச்சம்பழத்துல எலும்புச்சம்பழத்தை 2 கட் பண்ணி பிழிஞ்சு அதை திருப்பி எண்ணெய் போட்டு திரி போட்டு பத்த வச்சு கொடுப்பான். இவளுக்கு நோகாப்புல போய் தண்ணியில விடு வாழுகலாம். அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் எல்லாம் பண்ணி கொடுக்கவான். இவர் நின்று பாரு, இதுல தோல் தான் வருது. நீ சீவனது இஞ்சி இஞ்சி சேர்ந்து வந்திருக்கோம். கத்திரி உந்தன் அன்பு இல்லாது எந்த ஜீவன் இல்லாது நீ எங்கே. பக்கத்து வீட்டில் வந்து முஸ்லீம்காரங்க இருக்காங்களா, அதனால நமக்கு நோம்பு கஞ்சி கொடுத்தாங்க. யாருக்கெல்லாம் வந்து நோம்பு கஞ்சி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவ குடிக்க மாட்டான். ஆனா அது பிரியாணி மாதிரி சூப்பரா இருக்கும். குடிச்சு பாரு, தெம்பா இருக்கும். ஆனா ஸ்மெல் சூப்பரா இருக்கும், வாசம் சூப்பரா இருக்கும். நான் ஆத்தூர்ல சாப்பிடுவேன். குப்பையில அள்ளி போட்டுட்டு இருக்கிறேன். குப்பையில இல்ல, தோலோட போட்டுருக்கேன். அப்பதான் நான் தான் இருப்பேன். இல்ல நீ யாரு? பிரசன்ன எனக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கா. என்னதுன்னா, அரைக்கும் போது இந்த ஹோட்டல்ல கை வைக்க கூடாது, இல்லைன்னா தெரிக்காது, சைடுல வெடிச்சிடும். போதுமா? பிரசன்னியா ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணி பாருங்க, ஒரு ஆளுக்கு முடிஞ்சு போச்சு. ஆனா பரவாயில்ல, 149 ரூபாய்க்கு வாங்கி இவ்வளோ உழைச்சது. இதுல நமக்கு என்ன பெனிஃபிட்னா, இந்த குண்டா நமக்கு கிடைச்சு ஏதாவது வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பிளேடு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது நானே சரி பண்ணிடுவேன். உள்ள ஓப்பன் எப்படி பண்ண முடியும்? மோல்டிங் பிரச்சனை எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டா. எனக்கு அளவு தெரியாது, அதனால எனக்கு எல்லாம் அவ்வளோ பெருசாக பண்ண தெரியாது. இந்த ஒரு ப்ராசஸ் மட்டும் பிரச்சனையாக பண்ணிட்டான்னா சிவா வந்து சமைக்க ஆரம்பிச்சிருவான். இது வந்து பிரச்சனையோட பரம்பரை கறி கழுவுற சட்டி. இது வந்து எங்கள் வீட்டில் இருந்து நான் எடுத்துகிட்டு வந்த கறி. நீங்கள் நினைப்பீங்க ஒன்று கூட புதுசு இல்லையான்னு. இதெல்லாம் வந்து ஒரு அவ்வளோ நாள் உழைக்கிது பாருங்க. இப்போ வாங்கலாம் அவ்வளோ உழைக்காது. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வாங்கினேன். இங்கே பாருங்க, தொய்யாயிருச்சு. கறியை வந்து கழுவும் போது எந்த கறியாக இருந்தாலும் அந்த மாதிரி நல்ல மஞ்சத்தூள் போட்டு கழுகிட்டோம்னா வெள்ளும் அடிக்காது. அது நல்லதும் கூட. பாத்திரமா மாற்றிட்டேன். பார்த்தீங்களா கைஸ், எவ்வளோ நல்லா யூஸ் பண்ணுறேன்னு. நிறைய பிரச்சனையாக வந்து கற்றுக்கிட்டேன். அதாவது இதில் ஏதாச்சும் தண்ணி இருந்துச்சுன்னா அதில் வந்து எண்ணெய் ஊற்றக்கூடாது. எண்ணெய் ஊற்றி நான் படாத பாடுபட்டேன். ஆமாம், எண்ணெய் தானே ஒரு ஊற்றணும். எங்கடி எல்லாம் எப்படியா இருக்குது. போதும். தொப்பை ஓவராக இருக்கனால அப்படியே வயிற்றுல ஒன்றுமே இல்லடி. ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? ரீல்ஸு. அவள் ரீல்ஸை பார்த்துட்டு தான் எனக்கு சிக்கன் சாப்பிடணும் போல இருக்குது அப்படின்னா. எனக்குமே அதை பார்த்து பயங்கரமாக டெம்ட் ஆயிடுச்சு. இதில் என்னென்ன இருக்குங்க? இதில் வந்து இது பூ, அன்னாச்சி பூவாடா, லவங்க பூ. அடே லவங்க பூவாடாது. இது ஜாதி பூவாடா. அப்புறம் என்னது இது? இது பேரு என்னமோ ஜாதிபத்திரி. கசகசா, அப்புறம் கிராம்பு, அப்புறம் ஏலக்காய், அப்புறம் பட்டை. இதே எல்லாத்தையும் ஒன்றா உள்ள கிட்டிக்கணும். பிரிக்காத மாதிரி போடணும். சோம்பு கொஞ்சம் எடுத்து போடுங்க சிவகுமார். எனக்கு சீரியத்தோட சோம்பு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேத்துக்கு சோம்பு ரொம்ப பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். பிரியாணி சாப்பிட்டு வெளியில் வந்து கருவேப்பிலை போட்டியா? மிளகா மட்டும் போடு, எடுத்து போட்டிங்களா? நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுங்க. ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போடுங்க. இன்னொன்று இப்போ என்னடா ரொம்ப தெரிச்சோம்னா இந்த மாதிரி வெங்காயத்தை வந்து உள்ள தூக்கி போட்டுருங்க காய்ஸ். ரொம்ப தெரிக்குது அப்படின்ற பட்சத்தில் வெங்காயத்தை போட்டுருங்க. இது விடு, சமையல் சமைக்கும் போது இதெல்லாம் சகஜம். இது வந்து தங்க நேரத்தில் வர மாதிரி பொன்னிறமாக வர மாதிரி வறுக்கணும். எப்படி நீயே சொல்ல நான் சொல்கிறேன்னா இல்லையா? ஏன்னா நான் அவ்வளோ ப்ராக்டிஸ் கொடுத்துருக்கேன் உனக்கு. அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து நான் பண்ணியிருக்கேன். இதில் நீ கையே தொடக்கூடாது, ஃபுல்லாக என் கை பக்கம் தான் இருக்கணும். ஆனால் பிரச்சனை இருக்கிறதே கொடுமையான விஷயம் எது தெரியுமா கைஸ்? நம்ம ஒரு மிட் நைட்டில் வந்து ஃபோன் நோண்டிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ரீல்ஸில் இந்த ஸ்விக்கியோட ஜொமேட்டோட இதெல்லாம் வரும். வணக்கங்க. ஸ்விக்கியோடது ஜொமேட்டோட ஆடெல்லாம் வரும் தெரியுமா? ஆமாம். அப்போ பார்க்கும்போது வயிறு எனக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ இதெல்லாம் வந்து அவ்வளோக்கா இல்லை. சமைக்கிற வீடியோஸ்லாம் வரும்ல, அதுதான் எனக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப கொடுமையாக இருக்கும். அந்த நேரம் தான் நீ வயிற்றுக்குள்ள ஒரு கிரைண்டர் சத்தம் கேட்கும். ஆமாம், உனக்குலாம் அந்த மாதிரி கிடையாது, நீ படுத்து தூங்கிடுவேன். சிவா வந்து பார்த்தீங்களா பென்சிலை பிடிச்சிருக்க மாதிரி பிடிச்சிருக்கான் கரண்டியை.
அப்பதான் டக்குன்னு தெரிச்சாலும் வந்து ஓட முடியும். ஐயா வணங்கிடுச்சா? என்னடா கருக விடுற இந்த லாஸ்ட்ல? நீ தொடக்கூடாது, தொட்டேன்னா என் கை பக்கம் போயிடும். ஒரு கை எங்க இருக்கு? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த கை? என்ன பண்ணுது? அப்புறம் அது என்ன பண்றது? சிம்பிளா வச்சு ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன போட போறீங்க சிவகுமார்? டொமேட்டோ. தக்காளி. அழகா கறி ஒரு மாதிரியே இருக்கே உங்க சமையல். கறி இருக்குமா? நைட்டு வந்து ஒர்க் பண்ணுறப்போ சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸ் என்னென்ன சாப்பிட்லாம்? நான் வந்து இந்த ஜங்க் ஃபுட்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். அது இந்த லேஸு. ஏன்னா பையன் பெருசாகிக்கிட்டே போகிறான். ஆமாம், அதாவது அதனால தொப்பை வந்து போடக்கூடாது. சீக்கிரமா தக்காளி வந்து மசியறதுக்கு கொஞ்சம் உப்பு போடுங்க. ஃபேட் வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு கரண்டி அதில் வைக்கலாம், தப்பு இல்லை. ஃபேட் வந்து இல்லாத மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து சொல்லுங்க. அதாவது கடையில் வாங்கதான் சரி. ஓகே गाइस பாய், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உப்பு ஆமாமா எவ்வளவு? ஒரு அரை ஸ்பூன் போதும். பத்தலை என்ன போட்டுக்கலாம்? ஆமா, உப்பு அளவு தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். குற்ற மூக்கில் போடக்கூடாது. பத்தலைனா கூட பரவாயில்ல, அப்புறமா போட்டுக்கலாம். அப்படிங்களா சிவகுமார்? யாருங்க சிவகுமார் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து? என்னது? ஹெரிட்டரிசிவா கொண்டாடி குழுக்குழுன்னு இருக்குங்களா? ஆனால் இந்த இதில் சமைக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுறாங்க. ஹோட்டலில் ஃபாஸ்ட் ஃபுட் கடைலாம் அடுப்புலேயே பேசுகிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன போடுறோம்னா, நான் தான் இதெல்லாம் கிள்ளுனேன். சொல்லு. ஆமா சிவா தான் கிளம்பும். குழந்துருவேன். புதினா தலை நம்ம எதுக்காக போடுறோம் நான்வெஜ்க்கு? புதினா தலையா? அந்த மின்ட்டோட எசன்ஸ் வந்து இறங்கிச்சா இன்னும் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான்வெஜ்க்கு ஏன் போடுறோம்? அதான், அது மட்டும் இல்லாமல் அந்த நம்ம சாம்பாருக்கு போடலாம்ல. சாம்பாருக்கு மல்லித்தலை போடலாம். என்ன गाइस, நான் கேட்கறது ஒரு கரெக்டான ஒரு क्वेश्चन தானே? சாம்பாருக்கு அந்த புதினா தலை போடலாம்ல? சாம்பாருக்கு புதினா தலை போட்டால் கேவலமாக இருக்கும், ஸ்மெல்லு நல்லா இருக்காது. கறி வந்து கறி போட்டால் அதுக்கு இது போடணும், இல்லைன்னா தெய்வ குத்தமாயிருக்கும். இப்போ பொடி போடுங்க சிவகுமார். மூக்கு பொடியா? எப்படி? ஏன்னா இங்கே பக்கத்தில் இதுக்குள்ள ஓப்பன் பண்ணதை மட்டும் வெள்ளா இப்படி வச்சுருக்காங்க. கரம் மசாலா கொஞ்சம் போடுங்க. லெவல் பார்த்து கடி. போதும். ஐயோ ஆமாம், நான் வாட்டிக்கு வீடியோ எடுக்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு உங்கள் கை பக்குவம். போதும். சிக்கன் மசாலா. இப்போ போதும் சொன்னால் அதோட எக்ஸ்ட்ரா போடுவேன். மட்டன் மசாலா கொஞ்சம் போடுங்க. இவங்க என்னங்கடா பண்ணுறீங்க? கைக்கு கிடைக்கிறதா அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவ்வளோதாங்க. ஸ்மெல் எப்படி இருக்குது சிவகுமார்? எரும மாடு ஏன் சமைக்கும் போது இப்படி அம்மாப்பம் பிடிச்சிட்டே சமைப்பாங்க. எத்தனை செஃப் இப்படி இப்படி இந்த படத்துல நயன்தாரா பண்ணுவாங்களே. நீ அதுக்கு நயன்தாரா ஆயிடுவியா? நயன்தாரன் ஆயிடுவியா? நயன்தாரா குமார் இதுக்கு வந்து கறிக்கிட்டே இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா, அதனால கறி கறி போடணும். உங்க அம்மா பார்ப்பாங்க. என்னைக்காவது ஒரு நாளாவது எனக்கு பெத்த தாய்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கியடா? இப்போ எல்லா கறியிலையும் அது ஸ்ப்ரெட் ஆகும். இதுதான் ரொம்ப கஷ்டமான டாஸ்க். இது கூட பரவாயில்ல, டக்குன்னு சேர்ந்துருவாங்க. இந்த மட்டன்னு சில பேர் இருப்பாங்க இல்லை. ஏன் பிரச்சனையா? நீ சின்ன வயசுல நினைச்சிருக்கிய அந்த மாதிரி புருஷன்லாம் வந்து சமைச்சு கொடுப்பான்? நான் புருஷனை பத்தி நினைச்சதே இல்லை. ஐயோ டேய் இல்லடா, நான் தான் சொல்றேன்டா. என்னங்க சிவகுமார் பண்றீங்க ரொம்ப நேரமா? மிக்ஸ் பண்ணிட்டேன் அழகா, எல்லா கறியிலும் ஒட்டிக்கிச்சு. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் கற்றுவாங்க. ஆக்சுவலி இட்ஸ் கால்டு சூப்பு. இதுதான் சிக்கன் சூப்பு. எங்கடா சூப்பவே காணோம், சிக்கன் மட்டும் தான் இருக்கு. இது முக்காவாசி வெந்துருச்சு காய்ஸ். ஆனால் ஒருத்தன் உப்பே போடலை. நான் என்ன சொன்னேன், அளவு தெரியலன்னா கோக்கு மொக்கா போடக்கூடாது. சரி என்ன ஒரு ஸ்பூன் போடுறதா 2 ஸ்பூன் போடுறதா? அரை ஸ்பூன் போடு போதும். இவ்வளோ பெரிய வடை சட்டியில் கறி நான் என்ன சொல்கிறேன் பாரு. நான் நேற்றுக்கு உனக்கு சமைச்சு கொடுக்கலான்னு நீ யோசிக்கும் போது இதில் பார்த்தேன், நெட்டில் பார்த்தேன் எது நல்ல மசாலா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இந்த ஆச்சி சக்தியை தவிர நிறைய வந்துச்சு. இந்த எவரெஸ்ட் சிக்கன் மசாலா, அது என்னமோ நியூ. ஆனா நம்ம வந்து சின்ன வயசுல இருந்து இதே சாப்பிட்டு பழகிட்டனால. உங்க வீட்டுல நீங்க என்ன சிக்கன் மசாலா யூஸ் பண்ணுவீங்க? எனக்கு சின்ன வயசு ஒரு டேஸ்ட் வந்து நல்ல ஞாபகம் இருக்கு. அது என்ன மசாலான்றது தெரியல. 5 ரூபா மசாலா அப்படின்ட்டு ஒன்று விற்பாங்க. 5 ரூபா மசாலா? ஆமா, அந்த பாக்கெட் வெறும் 5 ரூபா தான். அது வந்து எல்லா குழம்புக்கும் போட்டுக்குவாங்க. புளி குழம்புக்கு, சிக்கன் குழம்புக்கு, எல்லா குழம்புக்கும் அந்த மசாலா வந்து காமன். அது அந்த மேல்மங்கலத்துல வடுகுவட்டி அந்த சைட்லலாம் அந்த கொஞ்சம் ஊர்களுக்கு இப்பவும் இருக்கு. 5 ரூபா மசாலா எங்க ஆச்சிட்ட குழம்புனா அது என்னமோ மசாலாக்கு என்னமோ பேர் சொல்றாங்க. அதை வந்து தெரிஞ்சா நான் அடுத்த வீடியோல சொல்றேன்.
சிக்கனுக்கு வாய் இருந்தா உனக்கு வந்து வாய் வலிக்க கூடாதுன்றதுக்காக நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இதை ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க. என் மேலே என் வயசு என்னமா கோவப்படுறாங்க. எப்படி வந்துருச்சு பார்த்தீங்களா குழம்பு? சிவாவின் கைவண்ணம், சிவாவின் கைவண்ணம். ஆக்சுவலாக நாங்கள் பார்த்த வீடியோவில் எப்படி இருந்துச்சுன்னா இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாம், அதை வந்து ரீக்ரியேட் பண்ணுறதுனால தான் எங்களால வந்து டேஸ்ட் அந்த மாதிரி ரீக்ரியேட் பண்ண முடியல. சத்தியமா அந்த மாதிரி பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. என்ன பிரிஞ்சு வரணும். இங்கே பாருங்க, வருது பாருங்க. என்ன இந்த மாதிரி பிரிஞ்சு வந்தால் தான் தண்ணி ஈரப்பதம், அதாவது இருக்கிற தண்ணியெல்லாம் போயிட்டு ஃபுல் ட்ரையாக. இன்னும் அதை ட்ரை ஆக்க விட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஆனால் அவனுக்கு குழம்பு வேணும்னு சொல்கிறான். என்னடா இது, என்னடா பண்ணி வச்சிருக்க சிவா? ஏன் நீ நல்லா தானே இருக்கு? நல்லா தான் இருக்கு. கொஞ்ச நேரத்துல அடி வயித்துல புகி புகின்னு வந்துருச்சு. உப்பு தான் கொஞ்சம் பத்தாம இருக்கு. என்னது? ஐயோ காய்ஸ், வேணாம், தயவு செய்து வேணாம். தொட்டனா சிறு பிஞ்சு போயிடும். ஓடி போய் இல்ல இல்ல விடுங்க, வேஸ்டா போறோம். நான் சாப்பிடுதான். இல்ல நானே சாப்பிட்டுக்கிறேன். உனக்கு வேணாம்ல? ப்ளீஸ் கொடுத்த சாப்பாடு சாப்பிடும்போது ஃபோன் நோண்டக்கூடாது பிரச்சனையா? இந்த மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுன்னு. ராஜாக்கள் மாளிகை. பனஞ்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிற. இன்னும் ஒரு வாய் கூட வைக்கிறேன். செம்மையா இருக்கு. நான் பெத்த மகாராணியே இந்த மாதிரி நான் பெத்த குழம்பு. கைஸ், நம்ம நைட்டு டின்னர் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ்ட். முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. பிரசன்யா வந்து அவங்களோட கடமையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு காட்டுறாங்க. லவ் லெட்டரா? கீவனே கொஸ்டின் எடுத்து வச்சுட்டு இருக்கியா? ஓகே ஓகே. என்னடி கீபோர்டு தூக்கி அங்கே எடுத்து வச்சிருக்கிற? ஆமா, டிஸ்டர்பா இருந்துச்சு. ஒய்யால. கைஸ், நான் சொல்லி கொடுத்த டிப்ஸ் எல்லாம் வச்சு உங்கள் ஹபி எல்லாம் நல்லா சந்தோஷப்படுத்துங்க. சிக்கன் குழம்பு வச்சு சந்தோஷப்படுத்துங்க. ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இப்போ அந்த மிளகாப்பொடி எடுத்துட்டு கண்ணில் வச்சிட்டோம் போல பிரச்சனையா கண்ணு எரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு இருக்கும். அப்போ நான் சமையல்காரனா? சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து நிறைய சமைச்சு நிறைய பேத்துக்கு போடுறது ரொம்ப பிடிக்கும். இங்கே பேர் இந்த கவுண்டருக்கு இந்த இதுக்கு மட்டும் கற்றுது அந்த பள்ளி. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிரச்சனையாவுக்கு என்ன செஞ்சு கொடுக்கலான்றது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு செமத்தியான ஒரு பிளான் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. அது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே கைஸ், பாய். இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிக்கோங்க.